இதோட மோட்டோ பாத்தீங்கன்னா லீட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். மாற்றம் அப்படிங்கிறது நாம தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறோம். நம்ம பிரபாகரன் டாக்டர் பேசும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னாருங்க. இளைஞனுக்கு வந்து மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா போதும், உனக்கு எதுவுமே வேண்டாம். இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருமே ஒரு வேலை வாய்ப்புக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறத சுய தொழில்னு மாத்திட்டீங்கன்னா போதும். அந்த தம்பி என்ன யோசிப்பாருன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல பட்ட ஆடு வாங்கி ஒரு பிசினஸ் மேனா பண்ணா நல்லா சம்பாதிக்கும். பாத்தீங்கன்னா போன வருஷம் டாஸ்மாக் கடையில சர்க்காரத்துக்கு வந்த கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் பாத்தீங்கன்னா 33,000 கோடி ரூபாய். இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வர்ற வருமானத்துல 5ல் 1 பங்கு வந்து மதுல இருந்து வருது, நம்ம குடிக்கிற குடியில இருந்து வருது. எல்லா கலெக்டருக்கும் மாசம் மாசம் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம். என்னப்பா கரூர்ல இந்த மாசம் மது கொஞ்சம் கம்மியா சேல் ஆயிட்டு இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண கலெக்டர்னு சொல்லிட்டு ரெவென்யூ மினிஸ்டர் மீட்டிங் போடுவார். கலெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் குழந்தைவேலு ஐயா அவர்கள், சரோஜா அம்மா அவர்கள், நம்ம செங்குட்டுவன் அண்ணன் அவர்கள் மூவரும் தயவு செய்து மேடையில் அமருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம எதுக்கு இந்த 3 பேர்த்த மேல கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாங்க, நம்ம செய்ய போற வேலைக்கு வந்து வயது வந்து ஒரு தடைக்கல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக. இவங்க 3 பேருமே 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயசை தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, 3 வித்தியாசமான சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. யாருமே கரூர்ல வந்து ஒரு தரமான கல்வி கொடுக்கணும், கிராமப்புறத்துல வந்து ஒரு காலேஜ் கட்டணும், கிராமப்புறத்துல கல்வி கொடுத்து ஒரு மனுஷனோட தலையெழுத்தை மாத்தணும்னு நினைக்காதப்ப இங்க வந்து கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு இந்த லேண்ட் வாங்கி, இத பொட்டல் காடா இருந்த ஒரு இடம் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம செங்குட்டுவன் அண்ணாவை பார்த்து கத்துக்கணும். ஒரு அறம்ங்கிற வேர்டு இப்ப வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சுங்க. அறம்னா நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியாது. இப்ப ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா திருக்குறள் பிளஸ் தமிழ்ல இருக்கிற பழைய காப்பியங்கள் அதுல எப்படி வாழ்றாங்களோ அது இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லா அதே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. சில இடத்துல நீங்க அந்த கோட்ஸ் கூட பார்க்கலாம். வேற வேற நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்கு போய் திருக்குறள் பத்தி பேசுவார். இப்பதான் வந்து துபாய் கட்டாரெல்லாம் ஒரு பயணம் முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்காரு. வெளியூர்ல இந்தியர்களுக்கு குழந்தைகளுக்கு போய் திருக்குறள் சொல்றாரு. அவரோட பாஸ்ட் டைம் மாதிரி அது. அவர் இது இல்லாம பிசினஸ் பண்றாரு. எல்லா பிசினஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டார். நான் வந்து ஒழுக்கமா ரொம்ப சீர்மையா வந்து தொழில் செய்யறேன் அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிசினஸ். ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துறது, அவர் ஹோட்டல் நடத்துறது, கல்யாண மண்டபம் நடத்துறதுலாம் செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல வந்து நம்ம செங்குட்டுவன் அண்ணா இங்க இருக்கணும் நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம். அண்ணன் இங்க வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க, எங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்க பொற்கரங்கள்ல இன்னைக்கு நீங்க வந்து இந்த தீபம் கூட ஏற்றிருக்கீங்க. நல்லதான் நடக்கட்டும். குழந்தைவேலு ஐயா வந்து அவங்களுக்கும் அறிமுகம் வேண்டாம். பட் இப்போதைக்கு நம்ம கிட்ட கான்செப்ட் ஆஃப் ஹீரோஸ்னாவே வேறங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ்னா எப்படி இருக்கணும், டிவியில நிறைய வரணும், பேப்பர்ல வரணும், வாட்ஸ்அப்ல வரணும், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அதிகமா அவங்க லைஃப்ல சர்க்குலேட் ஆயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வயது வந்து ஒரு தடை இல்லை, என்னோட ஊர்ல சொந்தமா என்னால விவசாயம் சிறப்பா பண்ண முடியும், நான் வந்து இந்த ஏஜ்ல கூட மிடுக்கா ரொம்ப வசீகரமா என் வேலையை செய்வேன், என்னை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்றது வந்து குழந்தைவேலு ஐயா. அதுக்காக தான் அவர் நாங்க இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோங்க. நம்ம சரோஜாக்கா அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. அவங்க வந்து விவசாயிகளை வந்து ஓனர்ஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அவங்கள வந்து முதலாளிகளா கன்வெர்ட் பண்ணி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அதுல வந்து அவங்கள ஆர்கானிக் ஃபார்மிங் என்கரேஜ் பண்ணி இந்த ஏரியா பெரிய லெவல்ல இருக்காங்க. சோ ஒரு பெண் அப்படிங்கறதுக்கு வந்து சாதனை வந்து ஒரு தடை அல்ல அப்படிங்கறதுக்கு அக்கா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்? இதே காலேஜ்ல வந்து நாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது இங்க ஒரு பையன் உட்கார்ந்துருந்தாரு, செகண்ட் ரோல உட்கார்ந்துருந்தாரு. நாங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியை கேட்டோம், என்னப்பா நீ ஆகணும்னு சொல்லிட்டு. தம்பி சொன்னாரு, நான் ஒரு பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும் அப்படின்னு. இப்ப நீ என்ன ஸ்பீட்லப்பா ஓட்டம் ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டா 100 மீட்டர் ரேஸ் வந்து 10.2 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அந்த தம்பி. இன்னைக்கு வந்திருக்காரான்னு தெரியல, கிளாஸ் ரூம்ல இருப்பார். 10.2 செகண்ட்ஸ்ல அரவக்குறிச்சியில ஒரு கிராமத்துல காலங்காத்தால எந்திரிச்சு அவங்க தோட்டத்துல ஆடு மாடெல்லாம் தோட்டத்துல விட்டுட்டு பஸ்ல இங்க வந்து படிச்சுட்டு சாயந்தரம் போறாரு. எந்த ட்ரைனிங் கிடையாது, எந்த பிராக்டிஸும் கிடையாது. 10.2 செகண்ட்ஸ் 100 மீட்டர் ரேஸ். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா பெங்களூரோ சென்னை மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டீங்கன்னா
ஏன் இவர் இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் வாங்க மாட்டாருங்க? 100% வாங்குவார். பட் நாம அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காதனால தான் பிரச்சனை. இதே காலேஜ்ல இதே அரங்கத்துல இன்னொரு தம்பி இருந்தாரு, 19 வயசு. என்னப்பா நீ ஆகணும் அப்படின்னா, எங்க ஊர்ல வந்து நான் வந்து அவ்வளவு மரங்கள் நட்டிருக்கேன் அப்படின்னாருங்க. கிட்டத்தட்ட 1000 மரங்கள் நான் நட்டிருக்கேன். இன்னும் நான் 10,000 மரங்கள் நடணும், எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு தம்பி கேட்டார். நாங்க எல்லாத்தையும் கூட பேசுறதுக்கு நாங்க அலோவ் பண்ணல. பேசின சில பேர்களோட சாம்பிள் அது. சோ இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நம்பிக்கையில, தன்னம்பிக்கையில நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அதிகமா ரூரல் ஏரியால இருப்பாங்க. சோ நாங்கெல்லாம் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அண்ணா பேசணும், அண்ணா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பிக்கணும், ஒரு தன்னார்வ அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிக்கணும். இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, பட் நம்ம கனெக்ட் பண்ணணுமேங்கண்ணா. நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில். நமக்கு பெரிய பிரச்சனை என்னங்க, ஒரு இன்டர்வியூ போகும்போது இங்கிலீஷ் பேச தெரியாது. கிராமத்துல இருந்து வந்தனால எனக்கும் ரொம்ப நாள் இங்கிலீஷ் பேச தெரியாது. பட் இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படிங்கறது தான் நமக்கு ஒரு ஹேண்டிகேப்பா இருக்குதோ தவிர, எனக்கு வந்து நான் என்னோட சப்ஜெக்ட பத்தி நாலேஜ் இருக்குதுன்னு யாரும் பாக்குறது இல்ல. சோ அண்ணா சொன்னாரு, அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாமே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிக்கலாமே, கிரிட்டிக்கல் திங்கிங் பத்தி ஆரம்பிக்கலாமே அப்படிங்கறதுல ஆரம்பிச்ச ஒரு எண்ணம் வந்து உங்களை மாதிரி 100 பேர் 120 பேர் எல்லாம் வேற வேற சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்து பேசி இருக்கிறோம். நீங்க எல்லாமே என்ன சொன்னீங்க, நாங்க எல்லாருமே மாற்றம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். பட் நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம். எங்களுக்கும் ஒரு ஓன் லைஃப் இருக்கு. சில பேர் பிசினஸ் பாக்குறீங்க, சில பேர் ஃபுல் டைம் டாக்டர்ஸா இருக்கீங்க, சில பேர் பஸ் வச்சிருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் ரன் பண்றீங்க. பட் எங்களால ஃபுல் டைம் எடுத்து நடத்த முடியாது. பட் எங்களால சில மணித்துளிகள் கொடுக்க முடியும், சாட்டர்டே சண்டே கொடுக்க முடியும், எங்களால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னனால இது உங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அறக்கட்டளை, வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஆரம்பிச்ச கட்டளை. இதோட மோட்டோ பாத்தீங்கன்னா லீட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். மாற்றம் அப்படிங்கிறது நாம தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறோம். நம்ம பிரபாகரன் டாக்டர் பேசும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னாருங்க. மாற்றம் கண்டிப்பா மாறித்தான் ஆகும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உலகம் இதே மாதிரி இருக்காது, கரூர் மாறிடும். ஒரு சிம்பிள் கரோனா வைரஸ், சிம்பிள் இஷ்யூ. 34 நாளைக்கு முன்னாடி சைனால உகான்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன வைரஸ்ங்க. இன்னைக்கு காலையில டேட்டா படி பாத்தீங்கன்னா 91 கண்ட்ரியில போயிருக்கு. 91 கண்ட்ரீஸ்ல மக்கள் வந்து கொரோனா VID-19 வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 1,94,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மேஜர் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே 8,400 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால. உலகமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியில இருக்கு. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா யாரும் கூட வீட்டுல இருந்து ரோடுக்கு வர்றதில்ல. இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுனாங்க, மாற்றம் கண்டிப்பா மாறாத ஒரு விஷயம். மாற்றம் நடந்தே ஆகும்னு நமக்கு தெரியுதுங்க. நமக்கு இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது, ஓ எல்லாம் பக்கத்து மனிதர்கள், ஜாதி பேதம் கிடையாது, ஹிந்து முஸ்லீம் கிடையாது, சைனா இந்தியா கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு சின்ன ஒரு அலர்ஜி ஆச்சுன்னா இன்னொரு நாட்டுக்கு வர்றது கப்புள் ஆஃப் மினிட்ஸ்ங்க, 3 நிமிஷம் 4 நிமிஷம் போதும். ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு நாளைக்கு 234 இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் லேண்ட் ஆகுதுங்க. 234 ஃபிளைட்ஸ் லேண்ட் ஆகுது. எவ்வளவு கனெக்டட் பாருங்க நம்ம எல்லாம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே கனெக்டட். நம்ம எல்லாம் வேற வேற ரீதியில் நம்ம டிவைட் ஆயிருக்கலாம். நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம், நான் சிவில் சர்வெண்ட், எக்ஸ் சிவில் சர்வெண்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். பட் நம்ம ஒரு செயல்னு செய்யும் போது நம்ம எல்லாமே யுனைட் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும். அது ஷார்ட் டைம்ல லாஸ்ட் ஒரு 15 நாள்ல 10 நாள் உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கும். நீங்க எல்லாம் வேற வேற வேலைகள் விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றி. இதுல வந்து லீடர் ஃபாலோவர்னு யாரும் கிடையாதுங்க. அந்த பேப்பர்ல கூட நாங்க எழுதியிருந்தோம். somebody has to coordinate, somebody has to lead. யாரோ ஒருத்தர் லீட் பண்ணணும். இண்டிவிஜுவலா நீங்களா குழுக்கள் அமைச்சு அதுக்கு ஒரு 20-30 தலைவர்கள் வேணும், சின்ன சின்ன தலைவர்கள். உங்க ஏரியாவில் நீங்க லீட் பண்ணும்போது ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணணும். அதான் இதோட ஹோல் பர்பஸ்ங்க. நான் நிறைய இடத்துல பேசும்போதுங்க மகாத்மா காந்தியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மகாத்மா காந்தி பத்தி பேசுறேங்க. ஏன் இந்த அறக்கட்டளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 1869 பிறந்த ஒரு மனுஷன், எல்லாத்துக்குமே தெரியும். 1869 பிறந்தாரு. ஒரு பெரிய ஒரு செல்வேந்தர் ஃபேமிலியில பிறந்தார். அவங்க அப்பா வந்து கத்தியவார் பெனின்சுலாவோட சீஃப் மினிஸ்டருங்க. அவரோட அப்பா சௌராஷ்டிரா பார்ட், குஜராத்ல. காந்தி வந்து 21 வயசுல லாயர் படிக்க போறாரு, இங்கிலாந்து போறாரு. 23 வயசுல படிச்சுட்டு வர்றாருங்க. 1891 படிச்சுட்டு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் பாம்பேல போய் லாயரா வேலை செய்யறாரு 22 வயசுல. இந்த பசங்க அதே வயசுல தான் இருக்காங்க. பாம்பேல ஃபர்ஸ்ட் கேஸ் காந்திக்கு வருது. அவருக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியல. கிராஸ் எக்ஸாமினேஷன் காந்தினால பண்ண முடியல. ரொம்ப அவமானப்பட்டு கூனி குறுகி, நம்மளால ஒரு கோர்ட்ல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாருங்க, அங்கிருந்து வெளியே வந்து திரும்ப சௌராஷ்டிராக்கே போறாரு. பாம்பேல இருந்தோ எனக்கு அந்த கோர்ட்ல எல்லாம் ஆர்கியூ பண்ண தெரியாது. எனக்கு நான் ஊர்ல போய் சின்ன சின்ன டிராஃப்ட் எல்லாம் எழுதுறேன். அந்த லாயர் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க. அதுல 100 ரூபாய் 200 ரூபாய் 50 ரூபாய் என்ன வருதோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மேத்தான் ஒருத்தர் போன் பண்றாரு, நீங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வர முடியுமா? 1893 நீங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு வர முடியுமா? இங்க ஒரு கேஸ் இருக்கு, நீங்க சால்வ் பண்ணுங்க. அது வரைக்கும் காந்தி பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன்.
பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், எங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச பெருமையும் நானும் காப்பாற்றணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் 1893 சவுத் ஆப்பிரிக்கா போறாருங்க. அப்ப ஜூன் 7 1893 ஒரு ட்ரெயின் எடுக்கிறார். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் பகுதியில ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளக்கார உள்ள உட்கார்ந்துருக்கான். அவன் காந்தியை கேட்கறான், நீ இந்த கம்பார்ட்மெண்ட்ல வரக்கூடாதல்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், நீ எதுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கேன்? காந்தி சொல்ற, இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன், $4.50 நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், என்ன எதுக்கு வெளியே போக சொல்றீங்கன்னு. உடனே அந்த வெள்ளக்காரர் என்ன பண்றான், அந்த ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினரை கூப்பிட்டு, இங்க பாருங்க இந்த ஆள் வந்து பிரவுன் கலர்ல இருக்கான், கருப்பு கலர்ல இருக்கான், நம்ம கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கான், அவனை வெளியே போக சொல்லுங்க. காந்தி ஆர்கியூ பண்றாரு, இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் உட்காருவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. சோ பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல ட்ரெயினை நிறுத்தி காந்தியை தூக்கி வெளியே வீசுறாங்க. காந்தியை வெளியே வீசும் போது கூட உங்களை மாதிரி என்னை மாதிரி நார்மல் ஆள் தான் அவர் லைஃப் பட்டு மட்டும் தான் அவர் சிந்திச்சுட்டு இருந்தார். வெளியே தூக்கி வீசினோடனே காந்தி கையில 2 ஆப்ஷன் இருந்துச்சு. பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு திரும்ப நான் சவுத் ஆப்பிரிக்கா வேற ட்ரெயினை பிடிச்சு பணம் சம்பாதிக்கணுமா, இல்ல அந்த உலகத்தை மாற்றக்கு நான் நிக்கணுமான்னு சொல்லிட்டுங்க. ஃபுல் குளிர்ல கடும் பனியில ஜூன் 7 1893 நைட் அந்த ட்ரெயின்லயே பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில வர ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல திரும்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறாரு. அங்க இருக்கிற டிக்கெட் எக்ஸாம்ல இன்னொருத்தர் இருக்காரு, சண்டை போறாரு காந்தி, இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த ட்ரெயின்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அலோவ் பண்றாரு. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கின காந்தி வேற காந்தி, ட்ரெயினுக்கு உள்ள போன காந்தி வேற காந்தி. சோ மாற்றமுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து மைண்ட் செட்டுங்க. நம்ம மைண்ட் செட் வந்து மாறணும். நான் அப்படின்னு இருக்கிறது வந்து நாம் அப்படின்னு நாம கொஞ்சம் மைண்ட் செட் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உலகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் காந்தியை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். ஒரு நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல, 2 நாட்டுக்கு வாங்கி கொடுத்த தலைவர். 1915 இந்தியா வர்றாரு, பாம்பேல இறங்குறாரு ஷிப்ல. அப்ப கோபாலகிருஷ்ண கோகலே கேட்கிறாரு, காந்தி எங்களுக்கு 1 வருஷத்துல சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவியான்னு. காந்தி சொல்றாரு, எந்த விஷயமே 1 வருஷத்துல ஆகாது, ஃபர்ஸ்ட் மக்கள் மாறணும், மக்கள் மாறினாங்கன்னா ஆட்சியாளர்கள் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு. காந்திஜிக்கு 32 வருஷம் தேவைப்பட்டுச்சுங்க. 1915 இருந்து 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது 32 வருஷம். பட் 32 வருஷம் அவர் வந்து விழாம போராடினாங்க. சோ இந்த அறக்கட்டளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு லெசன் என்ன, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம், நல்லா ஜம்முன்னு ஆரம்பிச்சிட்டோம், நீங்க எல்லாரும் கூட வந்திருக்கீங்க, உங்க டைம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பிஸி ஆயிருவோம், வேற வேற வேலைகள் பண்ணுவோம், இவ்வளவு சமயம் இருக்குமான்னு தெரியாது. பட் உங்ககிட்ட ஒரே ஒரு கமிட்மெண்ட் என்ன, காந்திஜி 32 வருஷம் ஒரே மாதிரி ஒரே குறிக்கோளோட நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சத நாமளும் பண்ணலாங்க. நம்ம பர்சனல் வேலையை செய்யலாம். பர்சனலா எனக்கு 1000 வேலைகள் இருக்கு, உங்களுக்கு 1000 வேலை இருக்கு, அதை நம்ம பண்ணுவோம். பட் நம்ம காமனா ஒரு சமயம் கொடுக்கும்போது, ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு மாதத்துல வந்து ஒரு 3 நாட்களோ 4 நாட்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க இந்த மாற்றத்துக்கு. நாம என்ன பண்ண போறோம், 3 விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க. நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு, தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2மே இருக்கு. உங்க கருத்துக்களை போடுங்க, உங்க கருத்துக்களை வாங்கிக்கலாம், சேர்ந்து பண்ணலாம். முதல் விஷயம் வந்துங்க, இளைஞர்கள்ட்ட வந்து வேலை செய்யணும். இப்ப விஷ்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் அவரு கரூர் செட்டிபாளையத்துல அவரு இளைஞர்கள்ட்ட வேலை செய்யறாரு. அவர் 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு இளைஞர்கள்ட்ட வேலை செய்யறாங்க. அவங்க அக்கா எல்லாம் வந்து அவங்க ஒரு தனியா செட்டிபாளையத்துல பண்றாங்க. பண்றது புதுசு எதுவுமே இல்லைங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம வந்து 18 வயசுல இருந்து 22 வயசுல இருக்கிற இளைஞர்கள்ட்ட வேலை செய்யணுங்க. அதான் என்னோட ஒரு தீர்க்கமான ஒரு வேண்டுகோள். ஏன் வேலை செய்யணும் அப்படின்னாங்க, ஒரு இளைஞனுக்கு வந்து மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா போதும், உனக்கு எதுவுமே வேண்டாம். இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருமே ஒரு வேலை வாய்ப்புக்காக இங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறத சுய தொழில்னு மாத்திட்டீங்கன்னா போதும். அந்த தம்பி என்ன யோசிப்பாருன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல பட்டு ஆடு வாங்கி ஒரு பிசினஸ் மேனா பண்ணா நல்லா சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அதைத்தான் நம்ம சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா தேனி, ஆடு, மாடு, கால்நடைகள் எல்லா விஷயத்துல பெரிய ஆண்டர்பிரினர்ஸா கிரியேட் பண்ண முடியுங்க. அரவக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் மழை வர இதை பிரதேசம். சோ ஒண்ணு வந்து மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்கு 18 வயசுல இருந்து 22 வயசு இருக்கிற பசங்கிட்ட நம்ம வேலை செய்யணும். நல்ல ட்ரெயினர்ஸ் சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து கொண்டு வரலாம், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணலாங்க. அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த அரங்கத்தை யூஸ் பண்றதுக்கு அண்ணன் வந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு ஒரு 30 டே ப்ரோக்ராம், 45 டே ப்ரோக்ராம் மாதிரி இந்த ஏப்ரல், மே, ஜூன்ல அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. அவங்க வந்து கண்டினியூஸா 30 டேஸ் 35 டேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும். கிளாஸஸ் இருக்கும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். அவங்களுக்கு எக்ஸ்போஷரும் கொடுக்கலாம், நாலேஜும் கொடுக்கலாம். அதுல அவங்க மாறுவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, நாம வாழ்ற வாழ்க்கை வந்து இந்த 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கறது அது டவுட்டுங்க. கொரோனா வைரஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டெய்லர் தாங்க. விச் மீன்ஸ் நம்ம வாழ்க்கை முறையை நாம கொஞ்சம் மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம இருக்கிறோங்க. எப்படி மாத்தி அமைக்கணும்? ஒண்ணு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு,
நம்ம எங்கிருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற உணவு, நம்ம உணவு வந்து எங்கிருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஒரு அமெரிக்காவோ இங்கிலாண்டோ பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ற உணவு வந்து 50 கிலோமீட்டருக்குள்ளேயே விவசாயம் செஞ்சு அதை விளைவிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா தக்காளிங்கிறது தெலுங்கானால இருந்து வருது, முட்டைங்கிறது நாமக்கல் இருந்து நாக்பூர்ல இருந்து வருது, பால் பாத்தீங்கன்னா கேரளா தெலுங்கானா எல்லா பக்கத்துல இருந்து வருது. ஸோ நீங்க சாப்பிட்ற உணவு ஆக்சுவலா நீங்க கிரியேட் பண்ண உணவு கிடையாதுங்க, அது வேற இடத்துல இருந்து வர உணவு. நாம விளைவிக்கிற உணவு கூட நாம சாப்பிடாத உணவு, அவ்வளவு பெஸ்டிசைட் அடிக்கிறோம், இன்செக்டிசைட் அடிக்கிறோம், அவ்வளவு அடிக்கிறோம். பட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும், நம்ம இயற்கை விவசாயம் வந்து நம்ம வேண்டாம் நினைக்கிறோம், பணம் வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய சரோஜாக்கா இங்க நிறைய பேர் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. நம்ம யாரையும் வந்து இயற்கை விவசாயம் பண்ண நம்ம ஆளுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பணம் ஃபர்ஸ்ட் வரணும். யாருமே வந்து இங்க பணக்காரர்கள் கிடையாது விவசாயிகள், நாளைக்கு காலைல மாறினா மாற மாட்டாங்க. நெக்ஸ்ட் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய பேர்த்த பேச வைக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணும். இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எப்படி பண்றதுன்னு மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து சென்னையில இருந்து இங்க வந்து இயற்கை விவசாய சந்தை ஒன்று கிரியேட் பண்ணணும். கரூர் மாவட்டத்திலேயோ அரவக்குறிச்சிலையோ இயற்கை விவசாயம் நீங்க செஞ்சீங்கன்னா இயற்கை விவசாய சந்தை இது, இந்த சந்தையில வந்து நீங்க விற்கலாம். அவங்களுக்கு நீங்க அந்த பாத்தே பண்ணி கொடுக்கலாம். எப்படி அவங்க விவசாயத்துக்குள்ள போவாங்க? அவன் விலை வச்சிருவான், ஒரு தக்காளியோ கத்திரிக்காயோ பண்ணிடுவாங்க, பட் எங்க போய் விற்பாங்க? ஸோ இந்த கம்ப்ளீட் சப்ளை செயின் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விவசாய போய் இயற்கை விவசாயம் பண்ணுன்னு சொல்ல அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 6 மாசம் நமக்கு ஒரு கனவு இருக்குதுங்க, அதை நம்ம கிரியேட் பண்ணணும்னு. 3வது பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி, கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்ல வந்து நிறைய ஆட்களை வந்து இங்க வந்து பேச வைக்கணும்னு ஒரு ஆசைங்க. இப்ப என் கவி பேரரசு வைரமுத்தோரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கணும், நல்ல சினிமால இருக்கிற அறிஞர்களை கொண்டு வந்து பேச வைக்கணும், இலக்கியவாதிகளை அவங்களை பேச வைக்கணும், வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ற ஆட்களை பேச வைக்கணும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டில தான் பேசுறாங்க. கரூருக்கு யாரும் வரமாட்டாங்க, அரவக்குறிச்சிக்கு யாரும் வரமாட்டாங்க, ரூரல் ஏரியாவுக்கு வரமாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட், 2 மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட், 3 மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரி நீங்க வைக்கும் போது முக்கியமான ஆட்கள் கொண்டு வந்து வாழ்க்கையை பத்தி, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், மாற்றம் எப்படி வேணும் அப்படின்னு நிறைய பேர்த்த கொண்டு வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா பேச வைக்கணும். ஸோ பேசும்போது என்ன ஆகுனாங்க, கேட்க கேட்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. நம்ம சில விஷயங்கள் வந்து ஆக்ஷன் பண்றோம், சில விஷயங்கள் வந்து பேச்சில் இருக்கும். ஸோ 2 காம்பினேஷன் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ நிறைய பேர், அதுவும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே கிளாரிஃபை பண்ணணும், நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க ஏன் வந்து வேலையை ரிசைன் பண்ணீங்க, நீங்க பாலிடிக்ஸ் போறீங்களா, இந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதுவும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்பவுமே ஓப்பனா, ஹானஸ்டா, டிரான்ஸ்பரண்டா சில விஷயத்தை வந்து நம்ம கிளாரிஃபை பண்றது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இப்ப நான் வந்து ஏன் வந்து என்னோட வேலையை விட்டுட்டு வந்தேன், வேலையை விடுறது பெருசு இல்லை, நீங்களும் நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க, புதுசா நான் எதுவும் பண்ணலீங்க, நீங்களும் வேலையை விட்டுட்டு வேற வேலையை செய்றீங்க, வேலையை விடுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் எதுக்கு வேலையை விட்டேன் அப்படின்னாங்க, 9.5 வருஷம் வேலை செஞ்சுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 370 மர்டர்ஸ் பார்த்துட்டேன், கொலைகள் பார்த்துருக்கேன், ஒரு 600க்கு மேல ரேப் பார்த்துருக்கிறேங்க, 10,000 பேருக்கு மேல ஆக்சிடென்ட்ல இறந்து போறதை பார்த்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன், பார்க்கக்கூடியாத விஷயங்களை பார்த்திருக்கேன், செய்யக்கூடியாத விஷயங்கள் செஞ்சிருக்கேன். 9.5 வருஷத்துல என் தர்மம் அது பண்ணியாச்சுங்க அது. பட் ஒரு காலகட்டத்தில் உங்க லைஃப், ஒரு 35 வயசு உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதே இந்தியால இதே வேலையை இன்னும் 25 வருஷத்துக்கு செய்யணுமா, இல்ல நாமளும் வந்து ஒரு சின்ன தூணா வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரக்கு ஒரு லீடர்ஷிப்போ ஒரு கோஆர்டினேஷனோ அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு. பல இந்தியாவில் நாம யோசிச்சுட்டு இருக்கிறோங்க. ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் கொடுக்குறோம்னா, நான் எஸ்பியா இருக்கும்போது ஒரு அம்மா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, சார் என் புருஷனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார், கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னேன், போய் அந்த ஆளை கூட்டிட்டு வாயா அப்படின்னு. அந்த ஆள் வந்தாரு, நம்ம இன்ஸ்பெக்டர் ஓங்கி ஒரு அப்பு விட்டார் அவருக்கு, ஏன் அவன் பொண்டாட்டி அடிக்கிற நீ சாயந்தரம் அப்படின்னு. அவன் சொன்னா, சார் என் பொண்டாட்டி சொல்ற பிரச்சனையை மட்டும் நீங்க கேட்கறீங்களே சார், நான் சொல்ற பொண்டாட்டி பிரச்சனையும் கேளுங்க சார் நீங்க அப்படின்னா. சார் இது வாஸ்தவமான பேச்சு தான், உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செய்யறேன், 350 ரூபா எனக்கு கூலி, டெய்லி எனக்கு கூலி கொடுப்பாங்க, 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை செய்வேன் சார், 6:30 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே உடம்பெல்லாம் வலிக்கும், ஒரு டாஸ்மாக் மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மது அருந்துதல் கடையில போய் ஒரு கோட்டர் வாங்கிக்குவேன் சார், குடிச்சுக்குவேன், அப்பதான் எனக்கு அந்த வலி போகும். வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா சார், ஆரம்பிச்சிருவா, ஏதாச்சும் ஒன்று பேசுவா, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டான் பாரு, இவன் சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு சார், அந்த அம்மாவை அடிப்பேன். நீங்க அந்த அம்மாவை நான் அடிக்க கூடாதுன்னா நான் குடிக்கிற மது பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க சார். இதனோட பயங்கரமா இருக்கேன், நாம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணப்போ இன்னொரு பிரச்சனைக்கு போறோமே. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா போன வருஷம் டாஸ்மாக் கடையில சர்க்காரத்துக்கு வந்த, கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் பாத்தீங்கன்னா 33,000 கோடி ரூபாய். இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வர்ற வருமானத்துல 5ல் 1 பங்கு வந்து மதுல இருந்து வருதுங்க, நம்ம குடிக்கிற குடியிலிருந்து வருது. எல்லா கலெக்டருக்கும் மாசம் மாசம் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம், என்னப்பா கரூர்ல இந்த மாசம் மது
கொஞ்சம் கம்மியா சேல் ஆயிட்டு இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண கலெக்டர்னு சொல்லிட்டு ரெவென்யூ மினிஸ்டர் மீட்டிங் போடுவார். கலெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே நடக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அவங்களாம் பயங்கரம். கேரளால பாத்தீங்கன்னா ஓணத்துல மட்டும் 3000 கோடி ரூபாய் குடிப்பாங்க. ஓணம் அன்னைக்கு மட்டும் 3000 கோடி ரூபாய் குடிச்சிட்டு போய் அவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து எத்தனை நாள் வந்து இந்த பொண்டாட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது, சமுதாய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நாமே உந்துதலா இருக்கக்கூடாது. அது ஒரு காரணம். மது பிரச்சனையை வந்து கை வைக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீங்க பாத்தீங்கன்னா டீப்பா டெப்தா வேர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை மேல்மட்டமா நமக்கு தெரியுது. ஒரு போலீஸ்காரன் சால்வ் பண்றது மேல இருக்கிற பிரச்சனை, பட் கீழே இருக்கிற பிரச்சனை கம்ப்ளீட்டா வேற. அந்த பயணத்தை ஆரம்பிச்சு நம்ம பெங்களூர்ல, உடுப்பியில, கர்நாடகால சில இடத்துல வந்து நம்ம குழுக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே போறோம், பேசுறோம், சில விஷயங்கள் நாங்க பண்றோம். நமக்குன்னு வந்து அன்ஆர்கனைஸ்டா கர்நாடகால எதுவும் நாங்க ஆர்கனைஸ்டா பண்ணல, அன்ஆர்கனைஸ்டா எல்லா இடத்துலயும் வேலை செய்யறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏன் நம்ம சொந்த ஊரு, நம்ம பிறந்த கரூர்ல இருந்து உங்களை மாதிரி நல்லவர்களை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம இதை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கறதா என்னங்க. இதுல வந்து முன்னாடி பின்னாடி எதுவுமே கிடையாது. சிம்பிள் இஷ்யூ என்னன்னா சேஞ்ச் நடக்கணும். இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, பாலிடிக்ஸ் போவீங்களா, பாலிடிக்ஸ் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரிங்க, ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும். சில பஞ்சாயத்து தலைவர்கள் கூட இங்க இருக்காங்க. பட் இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கெட்டு போய் ரொம்ப நாசமா வெள்ளையும் போட்டுக்கிட்டு ஒரு போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர், எலெக்ஷன் அன்னைக்கு காலையில 1000, முன்னாடி நாள் 500, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றதுல கண்டிப்பா பாலிடிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாதுங்க. பட் நல்லவர்கள் கூப்பிடும் போது நல்ல ஒரு மாற்றத்துக்காக நல்லா நமக்கு ஒரு பாதை தெரியுது, வித்தியாசமா ஒரு அப்ரோச் இருக்கு, ஒரு அணுகுமுறை இருக்குன்னா நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பாலிடிக்ஸ் வந்துதான் ஆகணும். அது வந்து நீங்க யாரும் தடுக்க முடியாத ஒரு சக்தி. அது இப்ப இருக்காது, 5 வருஷம் கழிச்சிருக்கலாம், 10 வருஷம் கழிச்சிருக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபீல்டில் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து நமக்கு வித்தியாசமான ஒரு பாதை இருக்குது, இந்த பாதையில போனா நாட்டை மாற்றலாம் நினைக்கும் போது கண்டிப்பா நீங்களும் சரி நானும் சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு அது நம்மளோட கால், அது நம்ம அழைப்பு, அது வரும்போது போலாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு. பட் இது வந்து எந்த காரணத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கிடையாது. நான் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய போற எண்ணங்கள் வந்து நம்ம செய்ய இதுல வந்து நடக்காதுங்க. இட் மை டேக் a very different turn. ஸோ நம்ம எல்லாரும் கூட வேற வேற பார்ட்டியில் நீங்க இருந்தா கூட நம்ம ஃபவுண்டேஷனுக்குள்ள வரும்போது நம்மளோட ஒரே நோக்கம் வந்து நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா. காந்திஜி அவரு 1893 ஜூன் 7ஆம் தேதி அந்த பிளாட்ஃபார்ம்ல நைட்டு தூங்கிட்டு காலங்காத்தால எந்திரிச்ச போது டிஃப்ரெண்ட் காந்தி, சேம் காந்தி இல்லைங்க. அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்ம வெளியே போனா வேறமான ஒரு மனிதர், அதே மனிதர் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் உங்க எல்லாத்துக்கும் கூடங்க. ஸோ அதான் காரணம், இதுதான் என்னங்க, இதுதான் வந்து விஷயம். இந்த மாதிரி நீங்க ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு நிதி உதவி எங்க இருந்து வருது? இப்ப நிதி உதவிகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்பரேட்ஸுமே 2018 இருந்து அவங்களோட வருமானத்துல 2% வந்து அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சர்க்காரம் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2% ஆஃப் யுவர் ப்ராஃபிட்ஸ், நீங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல பண்றீங்க அப்படின்னா 2%க்கு மேல வந்து நீங்க மக்களுக்கு திரும்ப செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு. சோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியால வந்து நல்ல விஷயங்கள் செய்யும் போது நிதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. The people in பெங்களூர், சென்னை, டெல்லி நல்ல ஆட்கள் வந்து பேக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரோ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து லீட் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா பணம் அப்படிங்கிறது இந்த இந்தியால ஒரு தடை கிடையாதுங்க. நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒழுக்கமா இருக்கு, நம்மளோட ஆக்ஷன் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு, நம்மளோட பெடிகிரி ரொம்ப நேர்மையா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஃபவுண்டேஷனை இன்னும் 100 மடங்கு, 1000 மடங்கு, 10,000 மடங்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு நமக்கு நிதி வேணும்னா கூட அந்த நிதியை நாங்க திரட்டி கொண்டு வந்து கரூர்ல நாங்க கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம், 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நானும் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேசிட்டேங்க. நீங்க வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தவங்க. வேற ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பிச்சு நிதி உதவி செய்யறோம், இல்லாதவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம யாருக்குமே மீன் கொடுக்கலைங்க. மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். இது ரெண்டுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு. we are teaching people how to fish. நம்ம யாருக்கும் மீன் கொடுத்தீங்கன்னா 1 கிலோ மீன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் சாப்பிடுவாங்க, அன்னைக்கு காணாம போயிடும் அடுத்த நாள் காலையில. பட் நம்ம இளைஞர்களுக்கு வந்து மீன் எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி கொடுக்கலாங்க. ஸோ வந்து 1000 கேஜி, 10,000 கேஜி, 20,000 கேஜி மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில உங்க எல்லாரோட நல்ல மனசுல உங்க ஆதரவு இல்லைங்க. இதுல வந்து யாரும் நம்பர் 1 நம்பர் 2 கிடையாதுங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐடி வந்துடும், வாலண்டியர் ஐடி. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வாலண்டியர் ஐடி வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும். வித்தின் a month all of you will get an ID card also. அதுல உங்க நம்பர் வந்து 001, 002, 003 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்ல வந்து யாருக்கும் ஒரு ரேங்க் கிடையாது, கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருக்காரு, மிச்சவங்க எல்லாத்துக்குமே நம்பர் தான் ஐடிங்க. 1, 2, 3, 113, 115 அதான்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க, ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஸோ ஏப்ரல் 14 வரைக்கும் இன்னும் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ல இருக்க போறோம். 1 month யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர். நிறைய இளைஞர்கள் வந்து உள்ள கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் நம்ம குழுக்களை பிரிச்சு ஒரு குழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களே மாதிரி ஒரு லீடர்ஸை விட்டு உங்களுக்கு ஒரு ஜெனரல் டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் கொடுத்து ஏப்ரல் 14 நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷன்ல 2020 2021 என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேலண்டரை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ வி வில் டெல் them 2020 2021 கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ ஏப்ரல் 14 இருந்து 2020 இருந்துங்க ஏப்ரல் 14 2021 வரைக்கும் we will issue a calendar of events so that உங்க எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எங்க பண்ண போறோம், உங்க டைம் நீங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமே உங்க எல்லாத்துக்கும் கூட இங்க வந்திருக்கிற இளைஞர்கள், இங்க வந்திருக்கிற தன்னார்வ தொண்டர்கள், சில பேர் பாத்தீங்கன்னா வேற தன்னார்வ நிறுவனத்தில் கூட இருக்கீங்க. நம்ம சகாயம் ஐயா கிரியேட் பண்ண மாற்றுப்பாதையில சில பேர் இருக்கீங்க, அங்கிருந்து கூட சில பேர் வந்திருக்கீங்க. சில பேர்லாம் வேற இதுல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாருமே மோஸ்ட் வெல்கம். இதுல வந்து நானு நீ அவருன்னு யாருமே கிடையாதுங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். சில பேர் சில அரசியல் கட்சியில இருந்து கூட வந்திருக்கீங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பஞ்சாயத்து தலைவர்களா இருந்திருக்கீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா இங்க நம்ம வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஒரு குறிக்கோளா வச்சு நம்ம செய்ய போறோங்க. ஸோ அதுல வந்து பாலிடிக்ஸ் எதுவும் முன்னாடி வராது. நீங்க இன்னொரு இயக்கத்துல செய்யறது முன்னாடி வராது. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம் முன்னாடி வராது. நான் டாக்டர், இன்ஜினியர், எக்ஸ் சிவில் சர்வன்ட் முன்னாடி வராது. நான் வந்து கூலி தொழிலாளி, பணக்காரன் முன்னாடி வராதுங்க. இங்க எல்லாருமே we will be called only by numbers 001 002 003. லாஸ்ட் ஒரே நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னாங்க, நாளைக்கு காலையில நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில நிச்சயமா கிடையாதுங்க. நிச்சயமா கிடையாது. நம்ம யாராச்சும் இங்க இருந்தோம் கூட இல்ல நாளைக்கு காலையில எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நம்ம நினைச்சோம்னா அது புத்தா சொல்லுவாரு, இட் இஸ் கால்ட் சங்காரா அப்படிம்பாரு பாலியில. சங்காரா அப்படிங்கிறதுங்க ஒரு மனுஷனோட எக்ஸ்பெக்டேஷன். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த மாசம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில நம்ம யாரும் நிரந்தரமா கிடையாதுங்க. அது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் கூட ரொம்ப ஆழமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இருக்கிற வாழ்க்கைய அன்னைக்கு ரொம்ப சிறப்பா வாழலாம். நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படிங்கிறது கூட அந்த ஃபவுண்டேஷனோட எண்ணம். அதனால ரொம்ப பெருசா பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத விட ஒரு நாள் கூட மிக சிறப்பா வேலை செய்வாங்க. ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கலாம். கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த 3 பாயிண்ட்ஸ்ல நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு போவோம். கரூர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மாற்றத்தை துவக்குவோம். பக்கத்து மாவட்டம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்கள் வருவாங்க. கோயம்புத்தூரும் போலாம். நாம கோயம்புத்தூர்லயும் மாற்றத்தை பண்ணுவோம். ஏன்னா படிச்ச ஊர் அது. நிறைய பேர் அங்கேயும் ஆர்வமா இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி அலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அலையை ஸ்டாப் பண்ண முடியாது. துளியை ஸ்டாப் பண்ணலாங்க. 1 துளி 2 துளி 5 துளி நீங்க ஸ்டாப் பண்ணலாம். பட் அலையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. சுனாமி வரும்போதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் அது. அலை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மனுஷர்கள் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். அது மாதிரி இது அலையா வரட்டும். உங்க எல்லாருமே நீங்க லீடர்ஸ். அதான் வி த லீடர்ஸ் சொல்லியிருக்கிறோங்க. நீங்க எல்லாருமே ஒரு தலைவன். உங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோட பொறுப்புங்க. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்றது, அதான் என்னோட ஒரே வேலை. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தலைவனை வெளியே கொண்டு வந்துட்டா நம்ம நாட்டில் வந்து 130 கோடி தலைவன் உருவாயிருவான். அத்தனை தலைவர்கள் உருவாயிட்டாங்கன்னா தொண்டர்களே நமக்கு வேண்டாம். இப்ப இருக்கிற சமுதாயம் வந்து தொண்டன் வேணும்னு கேட்கிற சமுதாயத்துல நம்ம தலைவர் வேணும்னு கேட்கிற ஒரு சமுதாயமா நம்மளை மாற்றுவாங்க. ரொம்ப பேஷன்ஸா நீங்க எல்லாரும் கூட லாஸ்ட் ஒரு 40 நிமிஷம் நான் பேசுறதை கேட்டு வந்தீங்க. உங்களுக்கு என்ன நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் நானும் சேம் தான். நான் உங்களுக்கு நன்றி சொல்லி நீங்க எனக்கு நன்றி சொன்னது நல்லா இருக்காது. நம்ம வேலையில நம்ம பண்ற நேர்த்தியான திட்டத்துல நம்ம யாருன்னு காட்டுவாங்க. யாருக்கும் ஈகோ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஹம்பிளா ஈகோ இல்லாம சின்ன வேலைகள் அங்கங்க செஞ்சுக்கிட்டு வரலாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மற்றும் ஒரு முறை நம்ம செங்கோட்டுவன் அண்ணா அவர்கள், குழந்தைவேல் ஐயா அவர்கள், மேடையில் இருக்கும் நம்ம அக்கா அவர்கள், சரோஜா அக்கா அவர்கள், இங்க இருக்கிற ஒரு மனிதர்கள் அவர் கூட, இங்க இருக்கிற இளைஞர்கள் அவங்க எல்லாத்துக்கும் கூட என்னோட நன்றிகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். மாற்றம் ஆக்சுவலாக உருவாயிருச்சுங்க. நான் போய் எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணணும். ஆண்டவன் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.